அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாமல் தொடர்பிலான முக்கிய விடயத்தை சபையில் அம்பலப்படுத்திய நலிந்த ஜாயதிச. பாடசாலை மாணவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல், எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம். கொழும்பில் தாயை கொடூரமாக கொலை செய்த மகன் விசாரணையில் அம்பலமான உண்மை. இலங்கைக்கு கிடைக்கவுள்ள மிகப்பெரிய பரிசு, ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். தவறாக மதிப்பிட வேண்டாம், இலங்கை தொடர்பில் நியூசிலாந்து பெண்ணின் உருக்கமான கோரிக்கை. இலங்கையை ஆட்டிப்படைக்கும் துப்பாக்கி சூடுகள், இதுவரை 57 பேர் பலி. கடற்தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சி தகவல், வருகின்றது ஓய்வூதிய திட்டம். கட்டுநாயக்கவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட விமானங்கள். கொங்கோவில் தீப்பிடித்து எரிந்த விமானம். வியட்நாம் நிலச்சரிவால் பேருந்து மேல் உருண்டு விழுந்த பாறைகள், 6 பேர் பலி, பலர் படுகாயம். தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷவின் சட்டமானி பட்டம் போலியானது என அமைச்சர் நலிந்த ஜாயதிச நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷவின் சட்டமானி பட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் சந்தேகங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் நாமல் ராயபக்ஷ லண்டனில் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் பெற்ற சட்டமானி சான்றிதழில் உள்ள கையொப்பத்தில் சிக்கல் உள்ளது என்றும், சட்டக்கல்லூரி அதை ஏற்கவில்லை என்றும் அமைச்சர் சில ஆவணங்களை வெளிப்படுத்தியுள்ளார். லண்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட சான்றிதழை முதுகலை பட்டத்திற்கு பதிவு செய்வதற்காக ஸ்ரீ ஜயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நாமல் சமர்ப்பித்துள்ளார். குறித்த பட்ட சான்றிதழ் செப்டம்பர் 15, 2009 அன்று வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பட்ட சான்றிதழில் கையொப்பமிட்ட துணைவேந்தர் ஜூலை 23 அன்று பதவி விலகியுள்ளார். அவர் பதவி விலகிய 54 நாட்களுக்கு பிறகு அந்த நபர் துணைவேந்தராக பட்ட சான்றிதழில் கையொப்பமிட்டுள்ளார். இந்த லண்டன் நிறுவனம் அக்டோபர் 15, 2009 அன்று இலங்கை சட்டக்கல்லூரியில் பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் இந்த நிறுவனத்தில் பட்டம் பெற்றதாக கூறும் எம்பி நாமல் செப்டம்பர் 25, 2009 அன்று சட்டக்கல்லூரியில் சேர விண்ணப்பித்தார். அவர் தனது விண்ணப்பத்தை சமர்ப்பித்த அதே நாளில் சட்டக்கல்லூரி அதை ஏற்றுக்கொண்டது. அதே நேரத்தில் லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டி சட்டக்கல்லூரியில் இருந்து ஒப்புதல் பெறவில்லை. அது அக்டோபர் 15 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பட்ட சான்றிதழில் அவர் 3ஆம் வகுப்பில் சட்ட இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார், அதாவது 3ஆம் வகுப்பு பட்டம் பெற்றுள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவரை இங்கிலாந்து வழக்கறிஞர் பட்டப்படிப்பில் சேர்க்க முடியாது என்று கூறுகின்றது. மேலும், நான் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கண்ணியத்தையும் நாடாளுமன்றத்தையும் பாதுகாக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷ வழக்கமான முறையில் இதற்கு விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். සභාගත කරනවා මම බලාපොරොත්තු වෙනවා පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගේ සහ පාර්ලිමේන්තුවේ ගරුත්වය ආරක්ෂා කිරීම සඳහා ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී නාමල් රාජපක්ෂ මැතිතුමා ලංචකෙන් පස්සේ සුපුරුදු පරිදි ඇවිල්ලා මේ ගැන පැහැදිලි කිරීමක් කරයි කියලා. බොහොම ස්තුතියි. பாடசாலை மாணவர்களின் காலணிகளை வாங்குவதற்காக கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் வவுச்சர்கள் மூலம் உள்நாட்டு உற்பத்தியாளர்களின் உற்பத்திகளை வாங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் மேம்பாட்டு முனைவோர் அமைச்சர் சுனில் ஹந்துநெந்தி ஆகியோரின் தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது. கல்வி அமைச்சும் கைத்தொழில் மேம்பாட்டு அமைச்சகமும் இணைந்து புதிய திட்டமாக தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் 250க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள், 251 தொடக்கம் 500 மாணவர்களை கொண்ட தோட்ட பாடசாலைகள், சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகளை கொண்ட பாடசாலைகள் மற்றும் பிரிவேனா பாடசாலைகள் மற்றும் மாணவர்களின் சாதாரண மற்றும் துறவிய மாணவர் சமூகத்திற்கு இந்த வாய்ப்பை வழங்க திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு வியாபார நிலையங்கள் மற்றும் ஆடை நிறுவனம், மேலும் கைத்தொழில் மேம்பாட்டு அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். உற்பத்தியாளர்களின் 1 வருட உத்தரவாதத்தின் கீழ் தரமான காலணிகளை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளனர்.
மேலும் பாடசாலைகளுக்கு நேரடி விற்பனை செய்வதன் மூலம் மாணவர்கள் சரியான அளவிலான காலணிகளை தேர்வு செய்ய முடியும் என்று அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சாத்தியக்கூறு ஆய்வுக்கு பிறகு இந்த திட்டத்தை மற்ற மாகாணங்களிலும் செயல்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும் என்று பிரதமர் கூறினார். கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிஸ்ஸ பகுதியில் தனது தாயை கொடூரமாக தாக்கி கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்மலானி ஸ்ரீ ஞானேந்திரா வீதியை சேர்ந்த 67 வயது தாய் வயலட் வீரரத்ன என்ற தாயார் 7 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்ற பின்னர் உயிரிழந்துள்ளார். வர்த்தகரான 49 வயது மகன் தனது தாயை மிகவும் வலிமிகுந்த முறையில் கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேலைக்கு செல்ல தயாராக இருந்த மகன் தனது தாயுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தனது தாயின் கழுத்தில் தாக்கியதால் அவர் தரையில் விழுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் சந்தேக நபர் வீட்டை விட்டு வெளியேறிய போது தனது தாயார் அடிக்கடி மயக்கமடைவதால் அவரை குறித்து ஆராய்ந்து பார்க்குமாறு அயலவர்களிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். அதற்கமைய அயலவர்கள் காலையில் வீட்டிற்கு சென்று அவரை பரிசோதித்த போது அவர் தரையில் கிடப்பதை கண்டு கலபோவில போதனா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்ப ஏற்பாடு செய்தனர். இதுகுறித்து மகனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மாலையில் மகன் தனது அண்டை வீட்டாருடன் தாயை பார்க்க மருத்துவமனைக்கு சென்ற போதிலும் அவர் மருத்துவமனைக்குள் சென்று பார்க்கவில்லை. அவரது தாயார் 7 நாட்கள் மருத்துவமனையில் இருந்த போதிலும் அவர் மருத்துவமனைக்குள் சென்று பார்க்கவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மகனின் கூற்றுக்களை அப்பகுதி மக்கள் நம்பிய நிலையில் பிரேத பரிசோதனையில் கழுத்து மற்றும் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட காயங்களால் மரணம் நிகழ்ந்ததால் மரணத்திற்கான காரணம் சந்தேகத்திற்கிடமான மரணம் என்று தீர்மானிக்கப்பட்டது. பின்னர் மகனே தாயாரை கொலை செய்தமை தெரிய வந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கைக்கு 10 ஹெலிகாப்டர்களும் 2 விமானங்களும் கிடைக்கவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகளாக இவை கிடைக்கவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவிலிருந்து 2 C-130 விமானங்கள் நன்கொடையாக பெறப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து TH-57 ரக 10 ஹெலிகாப்டர்கள் நன்கொடையாக வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தனியாக பயணம் செய்து வரும் 24 வயதுடைய நியூசிலாந்து பெண்ணொருவர் அம்பாறையில் முச்சக்கர வண்டி ஒன்றில் பயணித்தார். அப்போது பின்னால் துரத்தி வந்த நபரொருவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஆபாசமாக தன்னை வெளிப்படுத்தியதால் அச்ச உணர்வுடன் இருந்ததாக தெரிவித்துள்ளார். கிறிஸ்டர்சர்ச்சை சேர்ந்த மோலி என்ற அந்த பெண் ஆபாசமாக தன்னை வெளிப்படுத்திய குற்றத்திற்காக நபரை கைது செய்த உள்ளூர் காவல்துறையினரின் விரைவான நடவடிக்கையால் மகிழ்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் சிலர் இந்த சம்பவத்திற்காக தன்னையே குற்றம் சாட்ட முயன்றது அவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். தனது தனிப்பயண சாகசங்களை இன்ஸ்டாகிராம் கணக்கில் ஆவணப்படுத்தும் இந்த இளம் பயணி தனது பதிவில் சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். ஒரு தனிச்சம்பவம் ஒரு நாட்டையோ அல்லது தனியாக பயணிக்கும் பெண்களின் பயணத்தையோ வரையறுக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். நான் அந்த காணொளி இந்த அளவிற்கு பெரிய அளவில் வைரலாகும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அது பெண்களின் பாதுகாப்பு, தனியாக பயணம் செய்தல் மற்றும் நாம் இன்றும் எதிர்கொள்ளும் யதார்த்தம் பற்றி உண்மையான உரையாடலை தொடங்கினால் அது பயனுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது 1 மாத கால பயணத்தில் தான் மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்த இலங்கை ஒரு அற்புதமான இடம் என்று வர்ணித்தார். எனவே ஒரு தனிநபரின் நடத்தையால் இலங்கை மீதான பொதுவான கருத்துக்கள் மாறிவிடக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் பயமின்றி எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்ய முடியும் என்றும் அதற்கு அவர்கள் தங்கள் இருப்பை நியாயப்படுத்த வேண்டியதில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். தனது ஆதரவாளர்களுக்கும் விரைந்து நடவடிக்கை எடுத்த இலங்கை சுற்றுலாத்துறை காவல்துறையினருக்கும் நன்றி தெரிவித்த அவர், இந்த உரையாடலை தொடர்வோம், ஆனால் உலகம் முழுவதும் நல்ல மனிதர்கள் நிறைந்துள்ளார்கள் என்பதையும் நினைவில் கொள்வோம் என்றும் நியூசிலாந்து பெண் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 105 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களின் போது 57 பேர் உயிரிழந்துள்ளதுடன்
56 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிகளவான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை மூலம் செயல்படுத்தப்படும் புதிய கடற்தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தை அரசு டிசம்பர் 21, 2025 அன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை மூலம் செயல்படுத்தப்படும் புதிய கடற்தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தை அரசு டிசம்பர் 21, 2025 அன்று அறிமுகப்படுத்தவுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கடற்தொழிலாளர்கள் 60 வயதிலிருந்து அவ்வப்போது அதிகரிப்புடன் ஓய்வூதியத்தை பெறுவார்கள். ஓய்வூதியதாரர் இறந்தால் பின் உரித்தாளர் தொடர்ந்து ஓய்வூதியத்தை பெறுவார். மொத்த பங்களிப்பில் 25% முதல் 74% வரை செலுத்தியிருந்தால் முழு கொடுப்பனவுகளையும் முடிக்க முடியாத பங்களிப்பாளர்கள் வட்டியுடன் பணத்தை திரும்ப பெறுவார்கள். ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறுவதற்கு முன்பு நிரந்தர அல்லது பகுதி ஊனமுற்ற பங்களிப்பாளர்களுக்கான ஊனமுற்றோர் சலுகைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும். இந்த திட்டம் தாமரை கோபுரத்தில் நடைபெறும் 2025 உலக கடற்தொழிலாளர் கண்காட்சியின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். இதில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் பிற முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் 3 விமானங்கள் மத்தள ராயபக்ஷ சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்டுநாயக்க பகுதியில் இன்று காலை நிலவிய கடுமையான பனிமூட்டம் காரணமாக குறித்த விமானங்கள் பாதுகாப்பாக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மும்பை, ரியாத் மற்றும் குவாங்சோவில் இருந்து வருகை தந்த 3 விமானங்களே இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நிலவிய கடுமையான பனிமூட்டம் பார்வை திறனை குறைத்ததால் இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக தரையிறங்குவதை தற்காலிகமாக தடை செய்ய நேரிட்டது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். விமானம் தரையிறங்குவதற்கு பாதிப்பாக இருந்த பனிமூட்டமான நிலைமை நீங்கி தற்போது சீரான வானிலை தென்படுவதாக கூறப்படுகின்றது. கொங்கோ குடியரசின் சுரங்க அமைச்சரை ஏற்றி சென்ற விமானம் விபத்துக்குள்ளானது. விபத்து நடந்த நேரத்தில் அமைச்சர் லூயிஸ் வாதும் ஹபாம்பா மற்றும் 19 பயணிகள் விமானத்தில் இருந்ததாகவும் அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. கொங்கோ தலைநகர் கின்ஷாசா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் லுவாலாபா மாகாணத்தில் உள்ள கோல்வேசி விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. வியட்நாமில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் பேருந்து மீது பாறைகள் வீழ்ந்ததில் 6 பேர் உயிரிழந்ததுடன் 19 பேர் காயமடைந்தனர். வியட்நாமின் பொருளாதார தலைநகரான ஹோசிமின் நகரத்திலிருந்து 32 பயணிகளுடன் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணியளவில் கான்லே மாகாணத்தில் கணவாய் ஒன்றின் இடையில் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது ஏற்பட்ட நிலச்சரிவில் பேருந்தின் மேல் பாறைகள் வீழ்ந்ததால் பேருந்தின் முன்பகுதி நசுங்கியது. பல பயணிகள் பேருந்தில் சிக்கிக்கொண்ட நிலையில் கனமழையால் கணவாய் இருபுறமும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு போக்குவரத்து தடைப்பட்டதால் மீட்பு படையினரால் பல மணி நேரம் சம்பவ இடத்தை அடைய முடியவில்லை. நள்ளிரவுக்கு பிறகுதான் மீட்பு படையினர் பலரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மேலும் உடல்களும் மீட்கப்பட்டன. கான்லே மாகாணத்தில் பல மலைப்பகுதிகளில் கனமழையால் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.